இந்தியாவில் பிஜேபியும் இல்லாமல் காங்கிரஸும் இல்லாமல் புதுசாக ஒரு பார்ட்டி உருவாயிருக்கு. அதுவும் 5 ஓல்டு பார்ட்டி அண்ட் அதுக்குள்ள 80,000 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க அந்த பார்ட்டிலன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? ஆமாங்க, அதுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சிஜேபி. நீங்கள் எதுவும் சொன்னீங்க ரிஸ்வானா, ஆனால் என் காதில் காக்ரோச்னு கேட்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்ட் தான், நான் காக்ரோச்னு தான் சொன்னேன். காக்ரோச் ஜனதா பார்ட்டி அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட்டி இந்தியாவில் ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோவில். ஏன்னா நேபாளில் நடந்த ஒரு மூவ்மெண்ட் மாதிரி கிட்டத்தட்ட இந்தியன் யூத் நடத்துற ஒரு யூத் மூவ்மெண்ட் தான் இதுன்னே சொல்லலாம். கரெக்டா ஒரு வாரம் முன்னாடி ஒரு மே 15 சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்தும் இன்னொரு ஜஸ்டிஸ் ஜோக் மல்யா பாக்சி அப்படின்றவங்களும் என்ன சொல்றாங்கன்னா, அன்எம்ப்ளாய்டு யூத் யாரெல்லாம் வேலை இல்லாம ஊர்ல சுத்திட்டு இருக்காங்களோ இந்தியால, அவங்க எல்லாருமே காக்ரோச் அண்ட் பாரசைட் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க இந்த 2 ஜட்ஜஸும். அதுக்கப்புறம் எல்லா பெருசா இது பயங்கரமா இது வைரல் ஆகி இது பெருசா வெடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஜஸ்டிசஸ் கிளியர் பண்ணிட்டாங்க. இல்லைங்க, நாங்கள் அப்படி சொல்லலை, யாரெல்லாம் ஃபேக் டிகிரி வாங்குறாங்களோ அவங்கள தான் நாங்கள் காக்ரோச்னு சொன்னோம் அப்படின்னு சொன்னாலுமே அதுக்குள்ளே இது பயங்கர வைரலாக பற்றி எரிஞ்சு, எப்படி நீங்கள் அன்எம்ப்ளாய்டு யூத் சிஸ்டம் சரியில்லாதனால தான் நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கோம், அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் எங்களை காக்ரோச்னு சொல்லலாம்னு சொல்லி பாஸ்டன் யூனிவர்சிட்டியில் படிக்கிற ஒரு 30 வயசு பையன் அபிஜித் அப்படின்னு சொல்லக்கூடிய பையன் ஒரு பார்ட்டி ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பேர் தான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி, சிஜேபி. அந்த பார்ட்டி பயங்கரமாக வைரல் ஆகுது, அந்த யூத் மூவ்மெண்ட்னே சொல்லலாம். அந்த மாதிரியான ட்விட்டர், சோஷியல் மீடியா எல்லாத்துலயுமே வைரல் ஆகி கிட்டத்தட்ட 80,000 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு இந்த பார்ட்டியில சேரணும்னு. சோ இது ஃபன்னு, இது மீம் மெட்டீரியல் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதான் இல்ல. அந்த ஃபவுண்டர் சீரியஸாவே இதை நான் ப்ரொசீட் பண்ண போறேன், கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள 5 மேனிஃபெஸ்டோவே ரிலீஸ் பண்ணிருக்காரு. நம்பர் 1, சீஃப் ஜஸ்டிசஸ் ஆஃப் இந்தியா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ராஜ்யசபா சீட்ஸ் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு மேனிஃபெஸ்டோ. 2வது 50% வரைக்கும் விமன் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு சொல்லி. 3வது பார்ட்டி ஸ்விட்ச் பண்ணக்கூடாது, அதாவது இந்த பார்ட்டில இருந்து அந்த பார்ட்டி ஜம்ப் பண்றது பண்ணாங்கன்னா 20 வருஷத்துக்கு பப்ளிக் ஆஃபீஸரா பேன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி. 4வது எலெக்ஷன் கமிஷனரையே அரெஸ்ட் பண்ணலாம் இஃப் கரெக்டான ஓட்டர் நேம் டெலீட் ஆச்சு, அதுக்கான ப்ரூஃப் இருந்தது அப்படின்னு சொன்னா. அண்ட் 5வது மேனிஃபெஸ்டோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மீடியா சேனல்ஸ் ஏதாவது பெரிய இந்த அம்பானி, அதானி அந்த மாதிரியான குரூப் கிட்ட இருந்ததுன்னா அதை நாங்கள் கம்ப்ளீட்டா அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வித்தியாசமான பட் நாட்டுக்கு ரொம்ப தேவையான மேனிஃபெஸ்டோ கேம்பெயின்ஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஐ எம் இம்ப்ரெஸ்ட். உண்மையா சொல்லணும்னா நான் சிஜேபியில ஜாயின் பண்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நான் போன வீடியோல சொன்னதை பார்த்து காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்க. நான் காங்கிரஸோட ஃபேன் நான் எங்கேயுமே சொல்லவே இல்லை. ஸோ பிஜேபி பண்ணாலும் தப்பு தான், காங்கிரஸ் பண்ணாலும் தப்பு தான், இப்ப புதுசா வந்திருக்க சிஜேபி பண்ணாலும் தப்பு தான். அண்ட் இதுல ஃபன்னி பார்ட் என்ன தெரியுமா, இந்த ஃபவுண்டர் கிட்ட போயிட்டு நீங்க காக்ரோச் நேமையோ சிம்பிளையோ மாத்துவீங்களான்னு கேட்டதுக்கு மாத்த மாட்டேன், இது ரெசிலியன்ஸ்க்கான சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. நான் சிஜேபிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு see you on my next day challenge.